ஹரே கிருஷ்ணா. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நம்மளும் ஒரு மினி விலாங் போடணும் அப்படின்ட்டு. சரி ஒரு நாள் நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இஸ்கானில் டிவோட்டீஸ். ஸோ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் டிவோட்டீஸாக இருக்கிறனால காலையில் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வரும்பொழுதே குளிச்சுட்டு தான் வரணும். காலையில் வந்து மேக்ஸிமம் வந்து இயர்லியாக தான் எந்திரிக்கணும். செய்கிற சாப்பாடு வந்து குளிச்சுட்டு தான் செய்யணும். அதை கிருஷ்ணாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா வந்து நாங்கள் சங்கல்பம் பண்ணியிருக்கோம் குருக்கிட்ட, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. ஆனியன் கார்லிக்கு நான்வெஜ் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ வந்து செய்கிற சாப்பாடை வந்து சுத்தபத்தமாக பண்ணி கிருஷ்ணாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு அவருக்கு வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ அந்த அன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, முருங்கைக்கீரை சாம்பாரும் அப்புறம் சுக்குட்டிக்கீரை பொரியல், ரசம், பாயாசம் ஸ்வீட்டுக்காக அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதில் வந்து கீரையும் பொரியல் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 5:45 ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு 5:30 எழுந்திரிச்சிருவேன். கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேனால அதுக்கு முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மாவும் எழுந்திரிச்சிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து அவரும் குளிச்சுட்டு வந்து விக்கிரகங்கள்லாம் கழுவ ஸ்டார்ட் பண்ணுவார். இன்னும் காணுமேன்னு வெயிட் பண்ணிவிட்டு பால் வந்ததெல்லாம் எடுத்து காய்ச்சி பாயாசத்துக்கும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த மார்னிங் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கீரை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாமை பாயாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு சாமையும் பாசிப்பருப்பும் போட்டு பாயாசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிருஷ்ணாவுக்கு ஏன் ஆஃபர் பண்ணி சாப்பிட்ணுங்கிற உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ராதாகிருஷ்ணருக்கு ஏன் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பௌதீக மெட்டீரியல் லைஃப்பில் கிடைக்கிற இந்த பொருள் எல்லாமே அவர் கொடுத்தது தான், நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தது. இப்போ சாதம் மூலமாக நம்மளுக்கு வந்து அவரை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இதை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக எங்களுக்கு கொடுங்க, மகா பிரசாதமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து கிருஷ்ணாவுக்கு படைக்காத எல்லா பொருளுமே பாவம்தான். நம்ம வந்து திருடங்களாயிடுவோம் ஆக்சுவலாக. இது ஒன்று. ரெண்டாவது விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது வந்து எங்களோட குரு வந்து ஜெகத்குரு பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணாவுக்கு எதுவுமே ஆஃபர் பண்ணாத சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து நீங்கள் திருடி தான் சாப்பிட்றீங்க. அதாவது வந்து அது வந்து அவரோட பொருள், அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு நன்றி செலுத்த வேணாமா, அதை வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணி மகாபிரசாதமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறப்ப அவரோட எச்சில் பட்டு வர்றப்ப அவரோட குணங்கள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து 3 குணத்தினால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா வந்து ஒரே குணத்தில் வந்து இந்த கலியுகத்தில் வந்து நிலைய யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து முனிவர்கள் கூட, அதாவது வந்து நிறைய தவம் இருக்கிறவங்க கூட, மறைஞ்சு தவம் இருக்கிறவங்களோட அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து வேதத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி மாறி மாறி குணங்கள் இருக்கும். நம்மளுக்கே வந்து சாதாரணமாக இருக்கிறப்ப எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறானோ அதுதான் அவனோட ஒரிஜினல் ரியாலிட்டி. அதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அவனோட உண்மையான குணம். கோபம் வந்தாலும் அவன் வந்து எந்த மாதிரி ஒரு ரியாக்ட் கொடுக்குறானோ அதுதான் அவனோட ஒரிஜினாலிட்டி. இந்த மாதிரி வந்து மாறி மாறி நம்மளுக்கு குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சமைக்கிறவங்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல எண்ணங்களோட சமைக்கணும். அப்போ வந்து சாப்பாட்டில் போய் அது சேரும். சாப்பிட்றவங்களுக்கு அது பாதிக்காமல் இருக்கும். எப்போவுமே வந்து நல்லதை சொல்லி சமைக்கணும், நல்லதை சங்கல்பம் எடுத்துகிட்டு சமைக்கணும் அப்படின்னு பாருங்க. அது வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணுறப்ப நான் எப்பவுமே வந்து பாகவதம் கேட்டுகிட்டே சமைப்பேன். ஏன்னா வந்து பாகவத்தில் நிறைய, அதாவது வந்து முன்னே நடந்தது, இப்போ நடந்துகிட்ருக்கிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பாகவத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ அதுதான் சமைக்கிறப்ப வந்து எப்போவுமே வந்து நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும். ரெண்டாவது சுத்தமாக சமைக்கணும். சமைச்சதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு எடுத்து அதை படைச்சி நம்ம மகாபிரசாதமாக சாப்பிட்ணும். இதுதான் எங்களோட ரொட்டீன் லைஃப். இந்த மாதிரி தான் ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம பக்தியில் வந்து கீழே விழ மாட்டோம். இப்போ வெளியில் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, பிரசாதம் இல்லாதது சாப்பிட்றதுங்கிறப்ப கிருஷ்ண பக்தியில் எந்த தடையும் வராது. நாங்கள் பண்ணுறது வழிபாடு கிடையாது. பக்திங்கிறது வேறு, வழிபாடுங்கிறது வேறு. சும்மா சாதாரணமாக சாமி கும்பிடுறதுங்கிறது வேறு, அன்போடு சாமி கும்பிடுறதுங்கிறது வேறு. நம்ம அன்போட லவ்வோடு கிருஷ்ணாவுக்கு கொடுத்தா அதை அன்போடு அவர் ஏற்றுட்டு நம்மளுக்கு மகாபிரசாதமாக கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணிவிட்டு
நாங்கள் கிருஷ்ண பக்தியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் ஆஸ் யூஷுவல் நான் வந்து க்ளீனாக வச்சுக்குவேன் கிச்சனை. கஜகஜனெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். குப்பையும் கிச்சனுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் 2 இடங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஒன்று பூஜை அறை, 2வது கிச்சன். பூஜை அறை வந்து சாமி அறைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பூஜை அறையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும்னு தெரியும். 2வது கிச்சன் வந்து மகாலட்சுமியோட இடம், அது ராதாராணியோட ப்ளேஸ். ஸோ அதையும் நம்ம சுத்தமாக தான் வச்சுருக்கணும். பூஜை அறைக்கு ஈக்குவலாக தான் வந்து நம்ம சமையலறையை வச்சுருக்கணும். குப்பையை வைக்கிறது, பிளேட்டை எக்ஸ்ட்ரா பிளேட்டை வந்து கழுவாமல் வச்சுருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப தப்பு தான். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து குளிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்து விக்கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு குளிச்சு விடணும் இல்லையா, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தார். என்னோட அத்தா சொல்லணும்ல. அது பார்த்திங்கன்னா நான் அடுத்த துளசி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துளசி பூஜை பண்ணிவிட்டு நான் வச்சுருந்தேன் எல்லாம் சமைச்சி வச்சுருந்த சாதத்தெல்லாம் எடுத்து கிருஷ்ணாவோட பவுல்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கிறப்ப கரெக்டாக ஒரு கை பட்டு ஒரு பிளேட் விழுந்ததுனால ஒழுங்காக கேமராவை வச்சுட்டு சாதம் போடுவோம், ஏதாவது குழம்புக்குள்ளே இது கேமரா ஃபோன் விழுந்துருச்சுன்னா வம்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழுங்காக அந்த பக்கம் வச்சுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. இதைய முடிச்சுட்டு நேராக வந்து பூஜை அறையில் கொண்டு போய் கிருஷ்ணா கிட்ட வச்சு கம்பல்சரி வந்து அந்த பவுல்ஸில் வந்து துளசி லீஃப் இருக்கணும். துளசி லீஃப் தான் வந்து ஆக்சுவலாக துளசி மாதா தான் வந்து ஆக்சுவலாக போஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி. நம்மக்கிட்ட இருக்கிற பக்தியை வந்து கிருஷ்ணா கிட்ட கொண்டு போகிறவங்க, அவங்க தான் வந்து பக்தி வந்து தடையில்லாமல் வச்சுக்கிறவங்க. அதனால் வந்து துளசி வச்சா மட்டும்தான் கிருஷ்ணா ஏற்றுக்குவார். எல்லா சாதத்துலேயும் வச்சாட்டு துளசியை வச்சுட்டு தண்ணி வச்சுருக்கிற சொம்பு இதில் எல்லாத்துலேயும் டம்ளர்லேயும் எல்லாத்துலேயும் வந்து துளசி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆஸ் யூஷுவல் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணுவோம். ஜபம் பண்ணதுக்கப்புறம் சின்னவனும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாண்டிங் பண்ணிகிட்ருக்கப்போ என் மேலே மட்டும் பில்லோ எடுத்துகிட்டு போட்டுட்ருந்தான். அவங்க அப்பாவை விட்டுட்டு நானும் 2 அடியை வாங்கிட்டு அப்படியே சாண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே பார்லருக்கு அடுத்து கிளம்புற ரெடியாக வழியை பார்த்தேன். கேட்டாட்டா, பை பாய். உங்களுக்கு இந்த விலாங் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.